Right, screen display adappa. ஆகுது சார். Right. ஆகுது சார். Right, so capacity planning. What is meant by capacity planning? So capacity planning means is simply we can say is a process of determining the production capacity for an organization. அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா no, it gives answer for the question how, when and what. For these three questions பிளானிங்னாவே கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். Right, so here capacity planning is nothing but process of determining the capacity for the production, the process of determining the production capacity for the organization. Right, so ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற டிட்டர்மெண்ட் ப்ராசஸாக கெப்பாசிட்டி பிளானிங். இட் கிவ்ஸ் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஹவு, வென் அண்ட் வாட். ஸோ சிம்ப்ளி வி கேன் சே வாட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டி இஸ் நீடட் ஃபார் த ப்ரொடக்ஷன், then how much capacity is needed for the production, and when this capacity is needed. So it gives the answer for the 3 questions. That is a capacity planning. So capacity planning means in production it is a process of determining the capacity for the production. Right, it gives the answer for the question what type of production is needed, what type of capacity is needed, and how much amount capacity is needed, and when these capacities is needed. ஸோ இதுக்காக கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறது கெப்பாசிட்டி பிளானிங். ரைட், ஸோ இதில் வந்து அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து சிஸ்டம் கெப்பாசிட்டின்னு இருக்கும். சிஸ்டம் கெப்பாசிட்டி மீன்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம். ரைட்டா, ஸோ த ரேட் ஆஃப், சிம்பிளி வி கேன் சே த ரேட் ஆஃப் அவுட்புட். ரைட்டா, ஸோ இது வந்து சிஸ்டம் கெப்பாசிட்டி. சிஸ்டம் கெப்பாசிட்டின்றது அவுட்புட், டோட்டல் அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம். ரைட்டா, ஒரு மெஷின் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ அவுட்புட் டோட்டலாக கொடுக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் system capacity. Design capacity, design capacity, design capacity. So design capacity means in working condition how much of amount can be produced by the particular machine. ஒரு மிஷின் வந்து எவ்வளோ அதனால வந்து எஃபிஷியன்சி கொடுக்க முடியும் ஒர்க்கிங் கண்டிஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நானே எக்ஸாம் கொடுத்துருப்பேன், சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 kg தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்புறம் இஸ் அ டிசைன், இந்த பர்டிகுலர் டிசைன் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, ஒரு கெப்பாசிட்டி இவ்வளோ தான் டிசைனோட கெப்பாசிட்டி. ரைட், தட் இஸ் டிசைன் கெப்பாசிட்டி. சிஸ்டம் கெப்பாசிட்டி, டிசைன் கெப்பாசிட்டி. பாட்டில் நெக் சொல்லுவோம், பாட்டில் நெக். பாட்டில் நெக் மீன்ஸ் மினிமம் கெப்பாசிட்டி. That is called as bottleneck. Minimum capacity. Minimum capacity. So குறைஞ்சது கெப்பாசிட்டி பாட்டில் நெக். இட் பாட்டில் நெக் அரைஸ் ஆச்சு அப்படின்னா சிஸ்டம் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு பாட்டில் நெக். சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து மினிமம் கெப்பாசிட்டி சிம்பிளாக சொல்லலாம். எப்போனா பாட்டில் நெக் கொடுத்துருந்தா, பாட்டில் நெக் சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து மினிமம் கெப்பாசிட்டி தான் சிஸ்டம் கெப்பாசிட்டியே. ரைட்டா, when the bottleneck situation arises. ஸோ அதான் வந்து இங்கே கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி பிளானிங், சிஸ்டம் கெப்பாசிட்டி, டிசைன் கெப்பாசிட்டி, பாட்டில்நெக் சிச்சுவேஷன். ஸோ நான் உங்கள் இதில் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கெப்பாசிட்டி மீன்ஸ் கெப்பாசிட்டினாவே இஸ் மெஷர் ஆஃப் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ். இன் கேசஸ் ப்ரொடியூஸ் ஹவு மச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் த மிஷின் கேன் பி ப்ரொடியூஸ்ட், capacity. Right, so the capacity plus the process of determining the production capacity needed by an organization to meet the changing demand for its products. ஆர்கனைசேஷனுக்கு டிமாண்டை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற பிளான் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி தான் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தான் கெப்பாசிட்டி பிளானிங். ஸோ டிசைன் கெப்பாசிட்டி வந்து அதெல்லாம் கொடுக்குற ரேட் ஆஃப் அவுட்புட். ரைட், ஸோ டிசைன் கெப்பாசிட்டி சர்வீஸ் அண்டர் த ஃபுல் ஆப்ரேட்டிங் கண்டிஷன். அதான் நான் வந்து சொன்னல, பெர் டேக்கு வந்து 200 tons பெர் டே ப்ரொடியூஸ் பண்ணால், சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணால், தட் இஸ் வந்து டிசைன், பர்டிகுலர் டிசைன் இஸ் அ மேக்ஸிமம் அவுட்புட். ரைட்டா, ஆனால் பாட்டில்நெக் வர்றப்ப சிஸ்டம் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு மினிமம் கெப்பாசிட்டி, அதான் பாட்டில்நெக். ஸோ பாட்டில்நெக்ன்றது மினிமம் கெப்பாசிட்டி, பாட்டில்நெக் சிச்சுவேஷன். ரைட், ஸோ இதில் ஃபார்முலாஸ் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக சொல்லுங்க, சொல்றது புரியுதுலப்பா? புரியுது சார். ரைட், ஸோ
ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எஃபிஷியன்சி வந்து ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை சிஸ்டம் கெப்பாசிட்டி. சிஸ்டம் கெப்பாசிட்டி ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை சிஸ்டம் எஃபிஷியன்சி. ஒன்றும் இல்லை, இந்த இதில் இந்த ஃபார்ம்ல வந்து டெரைவ் பண்ணதான். சிஸ்டம் கெப்பாசிட்டி இங்கே போச்சு, சிஸ்டம் இங்கே வந்துச்சு, தட் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டம் கெப்பாசிட்டி. சிஸ்டம் கெப்பாசிட்டி இஸ் ஆக்சுவல் அவுட்புட் பை சிஸ்டம் எஃபிஷியன்சி. ரைட்டா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் டிஃபர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் கொஸ்டின் கொடுத்துருந்தா நம்ம டேட்டா கொடுத்துருக்கோம். இல்லாட்டி டேட்டா கொடுக்காட்டி ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கொடுக்காட்டி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஒர்க்லோட் டிமாண்ட் இன்ட்டு ப்ராசஸிங் டைம் பெர் யூனிட் நம்ம சம்ஸில் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் ஒர்க்லோட் உடைய ப்ரொடக்ஷன். தென் பிரேக் ஈவன் பாயிண்ட், இதெல்லாம் நீங்கள் படிச்சுங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். ஸோ இந்த ஃபார்மில் வந்து சம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, சின்ன சின்ன சம்ஸ் தான், ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 times வந்து பிக் கொஸ்டின் கேட்டு விட்டாங்க அந்த கொஸ்டினை. ரைட்டா? பட் அது பிக் கொஸ்டினுக்கான ஒர்த் இல்லை, பட் பிக் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ simple problems tamba. Okay, right, first problem paapom. Page number 19 எடுத்துக்கோங்க. page number 19. Right. So a department works on 8 hours shift 250 days. So total 8 hours or shift 250 days per year. And அப்ப இயருக்கு வந்து 365 days இல்லை இங்கே, அதாவது 250 days தான் ஒர்க்கிங் இருக்கு. as the usage data of a machine as given product X, product 3 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஆனுவல் டிமாண்ட் கொடுத்துருக்கு, ப்ராசஸிங் டைம் கொடுத்துருக்கு. டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் மிஷின்ஸ். நம்பர் ஆஃப் மிஷினுக்கு என்ன ஃபார்முலா? number of machines, right? So number of machines உங்க புக்ல ஃபார்முலா கொடுத்து நம்ம கன்சிடர் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வந்து ஒர்க்லோட் டிவைடட் பை ப்ரொடக்ஷன். ஒர்க்லோட் டேட்டா கொடுத்ததா கொடுக்கல, அப்போ டிமாண்ட் அண்ட் ப்ராசஸிங் டைம் கொடுத்துருக்கா பாருங்க. ஸோ ஹியர் டிமாண்ட் அண்ட் ப்ராசஸிங் டைம்ஸ் போத் வேல்யூஸ் ஆர் given. So by using that we can find the workload. Right? So demand எவ்வளவு? இங்க இப்போ first product X எடுப்போம். demand எவ்வளவு? 300. Right? So in the processing time 4. So total 1200. This is workload. Workload for the product X. Then workload for the product Y 400 into 6 to 2400. Then 500 into 3 1500. So totally 5100 is nothing but the total workload of the machine. ஸோ நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கேட்டிருக்கு. அப்போ ஒர்க்லோட் டிவைட் பை ப்ரொடக்ஷன். ஒர்க்லோட் வந்து எவ்வளவு? 5100. வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? ஸோ ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இயருக்கு வந்து 250 days, ஒரு நாளைக்கு வந்து 8 hours ஒர்க் பண்ணோம். டோட்டல் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 into 8 எவ்வளோ வருது? 250 into 8 எவ்வளோ வருது? 2000. Right, 2000. So this is production. அப்ப workload வந்து 5100 divided by 2000. என்ன ஆன்சர் வந்து பாருங்க. 2.55 sir. 2.55. Okay, right, approximately 3 machines. Right, so 2.55 machine, that is 3 machines. Okay, so 3 machines approximately 3. அதாவது ஒரு டெசிமல் வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் மிஷினை வந்து நம்ம வந்து 1 2 3 கவுண்ட் டெசிமலில் வந்து ஹாஃப் மிஷினை சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரவுண்டாக 3 மிஷின்ஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மிஷின்ஸ். இந்த கொஸ்டினை வந்து சப்போஸ் ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நோ நீட் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. தட் மீன்ஸ் ஆனுவல் டிமாண்ட் ப்ராசஸிங் டைம் மீன் ஒர்க்லோட் ஈக்குவல் டு ஆனுவல் டிமாண்ட் இன்ட்டு ப்ராசஸிங் டைம். ரைட்? ஸோ டேரெக்ட் we can use workload form, or that we can apply in the formula workload. ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருந்தாலும் டேட்டா அப்ளை பண்ணலாம். பட் இங்கே கொடுக்கல, ப்ரொடக்ஷன் கொடுக்கல, அட் த சேம் டைம்
ஒர்க்லோட் கொடுக்கல. ஒர்க்லோட் பார் என்ன கொடுத்துருக்கு, ஒரு 3 அதாவது அந்த ஒரு மிஷின் உள்ள 3 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த 3 ப்ராடக்டோட டிமாண்ட், அதோட ப்ராசஸிங் டைம். அப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு 2 ப்ராசஸிங் ஹவர்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் ப்ராசஸிங் ஹவர் தான் அதோட டோட்டல் மிஷினோட ஒர்க்லோட், ரைட்டா? ஸோ அதோட ப்ரொடக்ஷன் வந்து என்னது, ஒரு அவங்க டோட்டல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 250 நாள் ஒர்க் ஆகுது, ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் ஆகுது, டோட்டல் 2000 hours வந்து அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பெர் மிஷின் வந்து 2000. புரியுதா அப்ப சொல்றது? சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், அதனால நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ரைட், ஓகே. எக்ஸாம்பிள் 6 பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஐடியாலஜி அங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ இருக்க புக் வந்து இந்த ரிவிஷன் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து நிறைய ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் போன வருஷம் அந்த ப்ரீவியஸ் இயர் புக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 2016 அந்த 2016 ஸ்டூடெண்ட்ஸ் 2017 எழுதினாங்க. 2017 புக்கில் ஒன்றுமே இல்லை, எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை, ரைட்டா? ஆனால் பட் இப்போ அந்த கண்டிஷன் இல்லை. உங்களுக்கு எல்லாமே புக்கில் இருக்குது இருந்தாலும், பட் நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட். ஸோ illustration 6. A steel plant has a design capacity of 5,000 tons of steel per day. Effective capacity 40,000 of steel per day and actual output 36 tons of steel per day. Compute the efficiency and utilization. So two things have been asked. Yeah. So அந்த ஃபார்முலா இருக்கா பாருங்க. utilization இல்லையா? ஓகேயா? ரைட், ஓகே. ஸோ நான் இங்கே நோட் பண்ணல, புக்கில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் எஃபிஷியன்சி ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை சிஸ்டம் எஃபிஷியன்சி. ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் எஃபிஷியன்சி பார்ப்போம். அதாவது வெறும் எஃபிஷியன்சி, சிஸ்டம் எஃபிஷியன்சி. ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை என்னது நான் கொடுத்தீங்க, ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை சிஸ்டம் கெப்பாசிட்டி, ரைட்டா? ஸோ இப்போ ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? ஆக்சுவல் அவுட்புட் வந்து 336,000 divided by capacity. So design capacity is the effective capacity. So effective capacity means is totally entire system or capacity, right? Effective capacity. That is specifically design capacity. So effective capacity வந்து 40,000. So அப்ப total என்ன ஆன்சர் வந்து பாருங்க, 36 divided by 40 into 90%, sir. 90%. So 90% is the efficiency of the machine plant. Then utilization வந்து actual output divided by design capacity. நோட் அவங்க இதுல பண்ணல, அதுல வந்து ஆக்சுவல் லைன் பேலன்ஸ் கொடுத்து வெப்சைட் பண்ணுங்க, லைன் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல கொடுத்தா நல்லது. ரைட், ஓகே. ஸோ அதுதான் இருக்கு. அந்த இதை உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா. யூட்டிலைசேஷன் ஃபேக்டர், ரைட்? ஸோ ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை டிசைன் கெப்பாசிட்டி, தட் இஸ் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் சிஸ்டம் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம், ரைட்டா? ஸோ ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை டிசைன் கெப்பாசிட்டி. ஆக்சுவல் அவுட்புட் 336,000, டிசைன் கெப்பாசிட்டி இங்கெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கு. இது சிம்பிள் சம், ரைட்டா? அது பார்த்துக்கோங்க. 72,000 வரும், ரைட்டா? ஸோ எஃபிஷியன்சி யூட்டிலைசேஷன் பை 2 கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் போலாமாப்பா? ரைட். A firm has 4 work centers A, B, C, D. அவங்க diagram கொடுத்திருக்காங்க. Individual capacity needs per day shown in the figure. Right? Identify the bottleneck center and the system capacity, system efficiency. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டில் நெக். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்டர்ஸ், ஒர்க் சென்டர் ஏ, ஒர்க் சென்டர் பி, ஒர்க் சென்டர் சி, ஒர்க் சென்டர் டி, 4 சென்டர் இருக்குது, ரைட்டா? அதோட ஆக்சுவல் அவுட்புட் கொடுத்துருக்கு. ஏன்னா சிஸ்டம் எஃபிஷியன்சிக்கு வந்து நம்ம ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை சிஸ்டம் கெப்பாசிட்டி நமக்கு வேணும், ரைட்டா? ஆக்சுவல் அவுட்புட் 300, ரைட்டா? ஸோ அப்போ பாட்டில் நெக்னா என்னது? பாட்டில் நெக்னா சொன்னேன், பாட்டில் நெக்னா மினிமம் கெப்பாசிட்டி. பாட்டில் நெக்னு வந்துருச்சுனாவே அங்கே சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து என்னது? மினிமம் கெப்பாசிட்டி,
சிஸ்டம் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மினிமம் கெப்பாசிட்டி. அப்போ மினிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இங்கே? இது 400, 340, 360, 380. அப்போ மினிமம் கெப்பாசிட்டி 340. இதுதான் பாட்டில் நெக். அப்போ பாட்டில் நெக் மினிமம் கெப்பாசிட்டி பாட்டில் நெக்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனாவே அங்கே சிஸ்டம் கெப்பாசிட்டியும் மினிமம் கெப்பாசிட்டி தான், அதுவும் 340. அப்போ ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை சிஸ்டம் எஃபிஷியன்சி வந்து ஆக்சுவல் அவுட்புட் வந்து 300 டிவைட் பை சிஸ்டம் எஃபிஷியன்சி சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து மினிமம் கெப்பாசிட்டி 340. ஸோ எப்படின்னா 82% வந்து இன்ட்டு 100 போடல, 100% போடலாம், இன்ட்டு 100 போடணும். ஃபார்முலா இன்ட்டு 100 போட்டுக்க மாட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் 88.23%. இப்போ உங்கள் புக் ஆன்சர் பார்ப்போம். The bottleneck center is the work center having the minimum capacity. Hence, work center C is the bottleneck center. System capacity is the maximum units are possible to produce a system. Hence, the system capacity is the bottleneck center. அதாவது சிஸ்டம் நம்ம as per the bottleneck ஒன்று கொடுக்க நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இங்கே 380 தான் சிஸ்டம் கெப்பாசிட்டி. ரைட்டா? பாட்டில் வந்துட்டப்ப நம்மளுக்கு வந்து மினிமம் கெப்பாசிட்டி தான் வரும். ரைட்டா? ஸோ அது சிம்பிள் ப்ராப்ளம் தான். புரியுதாப்பா? Yes sir. Right. புரியுது sir. ஓகே சிம்பிள் ப்ராப்ளம். இங்கே பாருங்க, இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ நான் கடைசி ஒரு 5 minutes வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க, சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 periods எந்த டைம் எக்ஸாக்டாக சொல்லலை. அதாவது ஏதோ 2 ஜூன் டிசம்பர் 2 times 2 periods வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் கொஸ்டினாகவே வந்துருக்கு. பெரிய பெரிய சம்ஸ் சிபிஎம், டிரான்ஸ்போர்டேஷன், அசைன்மெண்ட், குயிங் தியரி இதெல்லாம் படித்தவங்க ஃபுல்லாக அவுட்டு. சின்ன சின்ன சம்மாக கேட்டு விட்டாங்க. ஸோ அதனால் வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான். புக்கில் இருக்க 96 ப்ராப்ளமாக 18 ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி 96 சில பேர் சொன்னாங்க, சில பேர் 106 சொன்னாங்க. ஓகே, அந்த எத்தனை ப்ராப்ளமோ அத்தனை ப்ராப்ளம் நோட்டில் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. ஒர்க் பண்ணி எக்ஸாக்டாக ஆன்சர் தான். புக் ஆன்சர் கரெக்டாக பண்ணுறது செகண்டரி. அது நீங்கள் எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் இதை மிஸ் ஆன்சரை வந்து செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் புக் சாருக்கு வந்து மெட்டீரியல் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கே இண்டிவிஜுவலாக கூட அனுப்புங்க. எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்புங்க. ஆல்ரெடி நீங்கள் கிளாஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த சம்ஸில் இப்போ ஆன்லைனில் கொடுக்குற சம்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்டேஷன் அது நடத்துகிறதுல நீங்கள் உங்கள் பேப்பரில் ஒரு நோட்டில் ஒர்க் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இதில் சப்போஸ் உங்களோட ஆன்சரில் வந்து எது கான்ட்ராடிக்ஷன்ஸ்னால் we will discuss. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Illustration 8. A man has to decide about the number of machines to be purchased. So அப்போ number of machines purchase பண்ணணும். He has 3 points, 3 options: purchasing 1 machine, 2 machine, 3 machine. ரைட்டா? ஸோ determine the break even point. ஸோ break even point தான் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து if the project demanded 600 and 650, how many machines should be so the manager purchase. ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் நமக்கு வந்து ஒர்க் லோட் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஏன்னா அங்கே வந்து டிமாண்ட் ஆஸ் வெல் ப்ராசஸிங் டைம் கொடுத்துருந்துச்சு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆனுவல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், தென் அதோட அவுட்புட் கொடுத்துருக்கு. பட் அட் சேம் டைம் பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் கூட பிரேக் ஈவன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஸோ நீங்களே படிச்சிருப்பீங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைட் பை அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைட் பை இன்கம் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த நீங்கள் படித்த ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்கம் மைனஸ் ரெவன்யூன்ற வேர்டு வந்திருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைட் வேரியபிள் காஸ்ட். ரைட்டா? ஸோ அப்போ இதில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு கண்டுபிடிப்போம். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு 1 மிஷின் கண்டுபிடிப்போமே. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 12,000 டிவைடட் பை, ரைட்டா? ஸோ ஃபார்முலா என்னது? இன்கம் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், ரெவன்யூ மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ரைட்டா? ஸோ இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 30 சார். 30. ரைட்டா? ஸோ இது 50 மைனஸ் 30. ஏன்னா கொஸ்டின் அந்த கொடுத்துருக்கு வேரியபிள் காஸ்ட் 20 கொடுத்துருக்கு, தென் ரெவன்யூ இஸ் 15 கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 50 மைனஸ் 20 30, 12,000 டிவைட் பை 30. இது எவ்வளோ வரும்? 400 சார். 400. ஸோ அப்போ 1 மிஷினுக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து 400. 2 மிஷினுக்கு என்னென்ன வந்து பாருங்க. இது கீழே வந்து சேஞ்ச் ஆக நினைக்கிறேன். இது மட்டும் 15,000 டிவைட் பை 30 போட்டால் வரும். 15,000 divided by 30. 500 units sir. 500. Okay. Then it's 3 machines.
21,000 divided by 700. 30, 7,000. Right, this is the first question answer. Second, if projected demand is between 600 and 650, so the projected demand is between 600 and 650, right? How many machines should the manager purchase? So எவ்வளவு machine வந்து manager purchase பண்ணணும்? 600 and 650. So if just we have found the break even for three different machines. If one machine means the break even is 400 units, the output range is 400 units can be processed, and for two machines means 700 units of output can be given by the machines. So if second question வந்து how many machines should be purchased by the manager if the demand is between 600 and 650. So here we have three options. And which option is best for the manager? How many number of machines should be purchased by the manager in the output? So அவங்க கொடுத்த output 600. இப்போ வந்து 400 means is shortage because the minimum production capacity is minimum demand is 650 units, right? So is 400 is not suitable for the first one machine is not suitable for this demand because for machine வந்து பாத்தீங்கன்னா அதோட break even வந்து என்னது no profit no loss, break even 400 தான், அங்க minimum 600 இருக்கு, so it's not suitable. Then take the 500. So 500 இங்க வந்து பாத்தீங்கன்னா maximum 300 வரைக்கும் இருக்கு, இதுல வந்து 500 break even வந்து 500, இதுல maximum output range is 600. இது மைக் கொஞ்சம் ஆஃப் இல்ல 650 சொல்றாங்க சார். ரைட், மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ ரைட், 500 is the break even, but maximum output range of the first unit வந்து 600 தான், but 600 is the initial limit of the given demand, so we have to find up to 650. so அப்ப 700 எடுக்கணும் வச்சுக்கோங்க. 700 is the 700 is the break even of the three machines, and maximum output of the three machines is 900, but we need only 650. But 900 minus 650 totally எவ்வளவு வருது difference? 250 difference வருது. 250 units wasted. If three machines are purchased by the manager means it leaves the surplus of the, that is shortage, that is wastage at the production. And so is best thing is the manager should purchase two machines because the break even is 500, but at the same time maximum output is 600, right? But for இப்போ நீங்க 3 எடுத்தீங்கன்னா break even is 700 தான், but maximum 900 இருக்கனால அது வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜஸ் யூஸ் ஆகும், வேஸ்டேஜ் வந்து போயிடும். அதனால வந்து that means two machines is good for this situation. and அப்போ உங்க புக் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். So explanation கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். The break even point for single machine option is 400 is not feasible because it exists the range volume. ஓகே, அந்த ரேஞ்ச் வால்யூம் வந்து எக்ஸிஸ்ட் பண்ணிடுச்சு. தென் இவங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து இது பேஸ் பண்ணியிருக்கு, ரைட்டா? அதுவும் நான் சொல்லிடுறேன். இந்த corresponding range of output 0 to 300, and now break even 400, அப்போ is not possible, not feasible. Then two machines வந்து three machines, so அப்போ hence the demand 600 can be met with two machines and profit is earned because the production volume of 600 is more than the break even volume 500. If the manager wants to produce 650 units with three machines, there will be loss because the break even point with the three machines is 700 units. So break even வந்து அதிகமா இருக்கு. So hence ஏன்னா அவங்க demand 600 to 650 தான். So hence the manager would choose two machines and produce 600 units. இது புரியுதாப்பா? புரியுது சார், கிளியரா இருக்கு சார். ரைட், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சில கூட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கெப்பாசிட்டி ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. தென் லைன் பேலன்சிங். Right. So line balancing is very important topic. What is meant by line balancing? So line balancing means simply we can say it's a process of assigning tasks to the workstation. எதுக்கு? To give the equal time for the equal time requirements.
ஸோ இங்கே உங்கள் டெஃபினிஷன் வந்து என்னன்னா ஜஸ்ட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைன். எந்த ப்ரொடக்ஷன் லைன் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது, அதுக்கான சீக்வன்ஸ் ஆஃப் அங்கே வந்து நம்ம ஃபெசிலிட்டி லேயரில் பார்க்கும்போது ஒர்க் ஸ்டேஷன் எங்கே வந்து செட் பண்ணணுன்றது தான். ஒரு எக்யூப்மெண்ட் எங்கே வைக்கிறது, இல்லாட்டி ஒர்க் ஸ்டேஷன் எங்கே வைக்கலாம், இல்லை இது மிஷினரி எங்கே வைக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்ட் எங்கே செட் பண்ணலாம். அப்படி பண்ணால் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளோ வந்து ஈவன் ஃப்ளோவாக இருக்கும்ன்றதான் அங்கே ஃபிசிக்கல் லே அவுட் பார்த்தோம். ஸோ கான்ஃபிகரேஷன் ஆஃப் மிஷின்ஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ். இங்கே வந்து இஸ் அரேஞ்சிங் ப்ரொடக்ஷன் லைன். ரைட்டா? ஸோ லைன் ஆஃப் ப்ரொடக்ஷனாக ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான என்டையர் ப்ராசஸ் வந்து அந்த லைன். ரைட்டா? அதுக்கு ரிலவெண்ட் ப்ராடக்ட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அரேஞ்ச் இப்போ ப்ராடக்ட் லைன் ரெண்டு கான்செப்ட் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் மிக்ஸு. ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் மிக்ஸ். ப்ராடக்ட் லைன் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட் இருக்குங்க, கோல்கேட். அந்த கோல்கேட் வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மட்டும் இல்லை, அவங்க வந்து ப்ரஷ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தென் டங் கிளீனர், தென் பாக்ஸ், அந்த இது மவுத் ஃப்ரெஷ்னர். ஸோ ஆல் தீஸ் ப்ராடக்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு their previous production, this is called as production line. இப்போ கிளாஸ்மேட் நோட்டு இது பண்ணுறாங்க, நோட்டு, அந்த பென்னு, அந்த ஸ்டேஷனரி ஐட்டமாக அவங்க அந்த ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் ப்ராடக்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா தேர் இஸ் ஆல்சோ ப்ராடக்ட் லைன். ப்ராடக்ட் மிக்ஸ் அது டோட்டலி வேறு. ஹிந்துஸ்தான் HUL கம்பெனி எடுக்குமே, அங்கே வந்து டீயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி சோப்பும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சோப், ரைட்டா? ஸோ ஏன்னா இன்டர்னல் கன்சப்ஷன் எக்ஸ்டர்னல் கன்சப்ஷன் ரெண்டுமே இருக்குது. டீ காஃபி இன்டர் வைக்கலாம், பட் சோப்பு எக்ஸ்டர்னல் கன்சப்ஷன். ஸோ அது வந்து இது ரெண்டுமே அங்கே வந்து சோப்பு எல்லாமே நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ சோப்பு, டீ, காஃபி எல்லாமே. ரைட்டா? ஸோ அது this is nothing but product mix, which is that is products are not relevant to their previous. ஸோ அதெல்லாம் ப்ராடக்ட் மிக்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லைன் அப்படின்னா ஸோ அரேஞ்சிங் த ப்ராப்பர் டைம் ஃபார் த ப்ரொடக்ஷன். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அவங்க புக்கில் கொடுத்த டெஃபினிஷன் சொல்கிறாங்க, இஸ் அரேஞ்சிங் ப்ரொடக்ஷன் லைன் ஸோ தட் தேர் இஸ் அன் ஈவன் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஒன் ஒர்க் ஸ்டேஷன் டு த நெக்ஸ்ட். அங்கே வந்து கான்ஃபிகரிங் ஆஃப் சார் டிஸ்ப்ளே ஆகல சார். ஓகே 5 minutes 5 செகண்ட்ல கேட்கல. வெயிட் இந்த சாப்டர் ஆரம்பிச்சது வந்து டிஸ்ப்ளே ஆகல. எப்போ இந்த டிஸ்ப்ளே ஆகல? பேலன்சிங், லைன் பேலன்சிங் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு. லைன் பேலன்சிங் ஸ்டார்ட் பண்ணீங்களா சார்? அப்போத்துல அப்போ இருந்து இப்போ நான் இங்கே எழுதுனாலும் தெரியல, இங்கே எழுதுனதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. நான் இப்போ இங்கே எழுதுனால ஓகே ரைட். ஸோ அந்த ப்ராடக்ட் லைன் ப்ராடக்ட் அதை தான் இங்கே எழுதுனேன், வேறு ஒன்றும் புதுசாக நம்ம இதை நான் இங்கே எழுதுனேன். ப்ராடக்ட் லைன் ப்ராடக்ட் மிக்ஸ் தான். ரைட்டா? ஸோ இப்போ லைன் பேலன்சிங் இஸ் நத்திங் பட் இஸ் arranging a production line so that there is an even flow of production from one workstation to another workstation. அதனால தான் நாங்கள் மேலே பேசிக் டெஃபினிஷன் சொல்லுவோம், ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் டாஸ்க் டு ஒர்க் ஸ்டேஷன்ஸ். பட் அங்கே ஃபெசிலிட்டி இதுக்கு அப்புறம் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அரேஞ்சிங் த டிபார்ட்மெண்ட்ஸ், அரேஞ்சிங் த ஒர்க் ஸ்டேஷன்ஸ், அரேஞ்சிங் த மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் டு மேக் ஈவன் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன். இங்கே ஈவன் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஒன் ஒர்க் ஸ்டேஷன் டு அனதர் ஒர்க் ஸ்டேஷன். அங்கே நம்ம பார்த்தது லே அவுட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பேலன்சிங் லைன் பேலன்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட லைன் வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும். தட் இஸ் லைன் பேலன்சிங். அதில் வந்து நீங்கள் சைக்கிள் டைம், கிரிட்டிக்கல் ரேஷியோ, பேலன்சிங் எஃபிஷியன்சி, இது ஃபார்முலா கொடுத்துருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் we are going to find the values. ரைட்டா? ஸோ சைக்கிள் டைம், லீட் டைம் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட்டு டேரெக்டாக சமூக போகிறேன். சரி பண்ணுங்க. ரைட். ஸோ
இப்போ நான் சம்முக்கு போகிறோம்னா இந்த சைக்கிள் டைம் அந்த லீட் டைம் திருப்பி நான் ரீகால் பண்ணிடுறேன். ரைட், சைக்கிள் டைம் லீட் டைம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் டைம் மீன்ஸ் ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் வந்து எண்ட் ஆகுது. த டைம் பிட்வீன் starting the manufacture of the products to the end of the product manufacturing. the entire manufacture time வந்து cycle time, ஒரு cycle time, ரைட்டா? அதுவே ஒரு லீட் டைம்ன்றது ஒரு என்டையர் ப்ராசஸ் எடுக்கும், ரைட்டா? ஒரு 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 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து டிமாண்ட் வந்து வருது, ஆர்டர் வருது, ரைட்டா? ஸோ அவங்க அந்த ஆர்டர்லேருந்து பேமெண்ட் திருப்பி எல்லாமே செட்டில்மெண்ட் முடிகிற வரைக்கும் இருக்கு என்டையர் டைம் தான் லீட் டைம். இதுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, அப்புறம் மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் எண்ட் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுவாங்க, ப்ராடக்ட் டெலிவரி பண்ணி பேமெண்ட். ஸோ என்டையர் ப்ராசஸ் தான் லீட் டைம். Cycle time is the time between one, that means ஒரு product, for example product A வந்து manufacture பண்ணுறாங்க, the starting time of the product A manufacturing, the end time of the product, the time between these two starting and ending is nothing but cycle time, ரைட்டா? ஸோ இப்போ நான் சம்ம போவோம். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் இருக்கும், லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம் இருக்கும், தென் டியூ டேட் அதை பேஸ் பண்ணி இருக்கும், ரைட்டா? இந்த 3 ப்ராசஸ் 3 ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ரைட்டா? சம்ம இருக்கும், நம்ம அங்கே இது ஃபார்முலா பார்த்துக்கலாம். உங்கள் புக்கு வந்து ரைட். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கொஸ்டின், ரைட்டா? ஸோ டேபிள் ஷோஸ் த டைம் ரிமைனிங், ஓகே, நம்பர் ஆஃப் டியூ டேட், டைம் ரிமைனிங் டியூ டேட், ரைட்? அண்ட் ஒர்க் ரிமைனிங் அவைலபிள் டைம் சொல்லலாம், அவைலபிள் டைம். டிஸ்பிளே தான்ப்பா சார்? எனக்கு ஆகல சார். ஓகே. ஸோ ஃபார் 5 ஜாப் ஓகே ஓகே. பாதாமா சார்? இல்லை சார், சார் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறேன். கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஸோ இப்போ table shows five jobs, right? So which are assigned A to E, then sequence. So sequence தான் நம்ம இந்த line balance sequence தான் very very important about sequence, right? So first FCFS, EDD, LS, SPT, LPT, right? So early due date, least slack, short processing time or minimum processing time, longest processing time, right? So maximum processing time. ஓகே ரைட். ஸோ இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸில் வந்து சீக்வன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லைன் பேலன்ஸ் வந்து சீக்வன்ஸ் தான். எதை பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கம் FCFS, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் வந்து அதை வந்து சீக்வன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்பிளே அதை பேசுறது அது சார் டிஸ்பிளே இல்லைப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் ஜாப் என்னது? ஏ. ஓகே, லாஸ்ட் ஜாப் வந்து இ. ஸோ அப்போ ஏ பி சி டி இ, திஸ் இஸ் த சீக்வன்ஸ். ஏன்னா பிகாஸ் பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் நம்ம வந்து அதை வந்து சீக்வன்ஸ் பண்ணுறோம். ஸோ லைன் பேலன்சிங் வந்து என்னது? டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாவே அரேஞ்சிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைன் இந்த ஒர்க் ஸ்டேஷன் ஃப்ரம் ஒர்க் ஸ்டேஷன் டு அனதர் ஒர்க் ஸ்டேஷன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அரேஞ்சிங் த ப்ரொடக்ஷன் லைன், அதான் லைன் பேலன்சிங். எதுக்கு? ஈவன் ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் ஒர்க் ஸ்டேஷன் டு அனதர் ஒர்க் ஸ்டேஷன். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ், இந்த டெக்னிக் வந்து FCFS வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். தென் EDD, இயர்லி டியூ டேட். EDD இயர்லி டியூ டேட். ஸோ இயர்லி டியூ டேட், இந்த டியூ டேட் இந்த கொடுத்துருக்காங்க. இல்லை இயர்லி டியூ டேட் சீக்கிரம் முடிக்கிறது எங்கே முடியுது? இதான். அப்படி தான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பி, அதான் ஃபர்ஸ்ட் முடியுது இயர்லி டியூ டேட். செகண்ட் இயர்லி டியூ டேட் வந்து என்னது? 6, அது வந்து என்னது? இ. அடுத்து 7 சி, அடுத்து 8 ஏ, தென் அடுத்து 9. ஸோ 9 வந்து டி. ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஏ பேஸ்ட் ஆன் த இயர்லி டியூ டேட். புரியுதாப்பா? right. So next that's the least slack. right. So உங்க least slack நான் இங்கே எழுதிருப்பேன். least slack எழுதுக்க முடிய ஃபார்முலா அதெல்லாம் பேசிக். ஓகே, அதெல்லாம் வேணாம் விட்டு பார்க்கலாம். ஸோ லீஸ்ட் ஸ்லாக்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இதுலேயே வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் ஃபார்முலா கொடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் தனியாக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். பட் உங்கள் இதில் இருக்கிற இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லீஸ்ட் தேர்ட் மெத்தட் வந்து LS, அதாவது we are sequencing the job based on some method, FCFS, then EDD, then இங்கே வந்து லீஸ்ட் ஸ்லாக் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ லீஸ்ட் ஸ்லாக்னாவே வந்து ஸ்லாக் ரிசோர்ஸஸ் சொல்லுவோம். ஸ்லாக் சர்ப்ளஸ். ஸ்லாக்ன்றது நம்ம வந்து டியூ டேட், சாரி அன்யூஸ்டு ஓல்டு ரிசோர்ஸ் தான் ஸ்லாக்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டேட் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ அது நம்பர் ஆஃப் டியூ டேட் மைனஸ் ஒர்க் ரிமைனிங். ஸோ அது ஒர்க் ரிமைனிங் வந்து அவைலபிள் டைம் சிம்பிளாக சொல்லலாம். ஸோ டியூ டேட் இந்த இருக்குது, அவைலபிள் டைம் கொடுத்தா அவங்களுக்கு டியூ டேட் கொடுத்துக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் ரிமைனிங். ஸோ 8 - 7 1, 3 - 4 -1, 7 - 5 2, 9 - 2 7, 6 - 6 0. This is a due date minus work remaining. இது slack. இப்போ based on the slack we have to arrange the sequence. இங்க வந்து பார்த்தீங்கன்னா lowest value எங்க இருக்கு? 0. So this is the first sequence. அது வந்து B. அடுத்து வந்து second lowest வந்து 0. அது வந்து E. Next A. Next C, next D. This is a sequence by using LS, least slack method. Least slack method. புரியுதா சொல்றது? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா LPT rule as well as SPT and LPT ரெண்டுமே பார்ப்போம். ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அண்ட் largest processing time in the so longest processing time. இந்த SPT and LPT ரெண்டுமே வந்து processing time பேஸ் பண்ணி. இப்போ இந்த क्वेश्चनல வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கான சேவ் பண்ணுங்க.
ஓகே ரைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் பாருங்க, பேஸ்ட் ஆன் த ப்ராசஸிங் டைம் வி ஹேவ் டு line up the sequence. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, ப்ராசஸிங் டைம் தட் இஸ் நத்திங் பட் ரிமைனிங் ஒர்க் ரிமைனிங். இந்த ப்ராசஸிங் டைமில் வந்து எஸ்பிடி ரூல் ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் எங்கே இருக்குது 2. அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து டி, அடுத்து செகண்ட் ஷார்ட்டஸ்ட் வந்து 4 பி, தென் தேர்டு வந்து 5 சி, தென் இ ஏ. திஸ் இஸ் த எஸ்பிடி ரூல், ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அண்ட் லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம் எல்பிடி. லாங்கஸ்ட்னா இதில் லாங்கஸ்ட் எது அப்படி ரிவர்ஸ் வரும், ஏ இ சி பி டி. திஸ் இஸ் த எல்பிடி ரூல், இது எஸ்பிடி ரூல். We are sequencing the job based on the sum rule. First FCFS, அதுக்கடுத்து EDD அதாவது early due date, then LS least lag, SPT rule, LPT rule. ரைட்டா, அதான் இங்கே ஆன்சராக போட்டுருக்கோம். இதாக்கல LPT rule, இது வந்து SPT rule. DBCEA, இங்கே வந்து AECBD. புரியுதா? அது லாஸ்ட் ப்ராப்ளம், ஸ்பீடாக முடிச்சிடுறேன். நீங்கள் இதை வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணி எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கா? ஓகே இந்த ப்ராப்ளம் நான் சும்மா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரிதான் பாருங்கள். என்ன கேட்டிருக்கு, சீக்வன்ஸ் ஜாப்ஸ் கேட்டிருக்கு, லீஸ்ட் ஸ்லாக் ரூல், கிரிட்டிக்கல் ரேஷியோ 2 கேட்டிருக்கு. எல்எஸ் இப்போ தான் பார்த்தோம், லீஸ்ட் ஸ்லாக் ரூல் இப்போ தான் பார்த்தோம். ரைட்டா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஆக்சுவலாக இங்கே டியூ டேட் கொடுக்கல. அதை பாருங்கள், டியூ டேட் கொடுக்கல. டியூ டேட் நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் ரிமைனிங் கொடுத்துருக்கு, டியூ டேட் கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக அவைலபிள் டைம் கொடுத்துருப்பாங்க. டியூ டேட் கொடுக்கும்போது டோட்டல் டைம் எவ்வளோ 5 ஒர்க்கிங் ஹவர்ஸ் அவைலபிள் டைம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, ஸோ அந்த இடத்துல டியூ டேட் பதிலாக டியூ டேட் எல்லாமே 5 தான், அதான் அவைலபிள் டைம், மேக்ஸிமம் டைம். அவங்க மேக்ஸிமம் இந்த டைம்ல முடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருக்காங்க, அதான் 5, அதான் அவைலபிள் டைம் சொன்னேன். அந்த டியூ டேட் அவைலபிள் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவைலபிள் டைம் மைனஸ் ஆஸ் யூஸ் ஒர்க் ரிமைனிங். ரைட்டா, ஸோ அதே தான் அங்கே டியூ டேட் கொடுத்தா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஜாபுக்கும் டியூ டேட் கொடுத்தாங்க. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓவரால் எல்லா ஜாபுக்குமே ஈக்குவல் டேஸ், அதை தான் நம்ம அவைலபிள் டைம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து 5 - 2 3. ஸோ இந்த நார்மலாக ஆஸ் யூஸ்வல் ஃபார்மில் போட்டு அது லோவஸ்ட் வேல்யூ வரைக்கும் 2 தான் ஃபஸ்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சீக்வன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. இதான் லீஸ்ட் லேக். அடுத்து கிரிட்டிக்கல் ரேஷியோக்கு நான் அங்கே ஃபார்மில் சொல்லியிருந்தேன். கிரிட்டிக்கல் ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் ரேஷியோக்கு அவைலபிள் டைம் டிவைட் பை ஆப்ரேஷன் டைம் ஆர் டியூ டேட் கொடுக்கல கொஸ்டினில். ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபார்மில் யூஸ் ஆகாது, ஏன்னா அவைலபிள் டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு கொஸ்டினில். சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக டியூ டேட் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம். இங்கே அவைலபிள் டைம் கொடுத்துருக்கனால 5 கொடுத்துருக்கு, இந்த 5 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த இதெல்லாம் பழைய புக்கில் எதுவுமே இருக்காதுப்பா, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் பழைய இதில் எதுவுமே இருக்காது, அதனால் தனி டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். 5 டிவைட் பை லீடிங் டைம், நாங்கள் ஆப்ரேஷன் டைம் போட்டு லீடிங் டைம் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து 5 டிவைட் பை அதோட டைமிங் வந்து என்னது 2. அடுத்து 5 டிவைட் பை 4, 5 டிவைட் பை 7, 5 டிவைட் பை 6, 5 டிவைட் பை 5 டிவைட் பை 3. ஸோ அதுதான் இங்கே ரைட்டா இந்த வேல்யூ. ஆஸ் யூஸ்வல் எது ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூவாக இருக்குது, 0.71 அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து 0.83. திஸ் இஸ் த சீக்வன்ஸ். புரியுதாப்பா? ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் பொறுமையாக நான் முடிச்சிடுறேன். ஐ நோ கண்டினியூஸாக ஆன்லைனில் உட்கார கஷ்டம்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் வச்சேன்னா நான் உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி கிளாஸ் வைக்கிறேன். இல்லாட்டி ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருக்கிற கூட நான் பார்த்துக்கிறேன். இனி தேவைப்படாது. ரைட், இந்த ஆன்சர் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபஸ்ட்டு பாருங்கள். In a factory there are 6 jobs to perform. Each of which should go through 2 machines A and B in order AB. It's very very important. ஸோ ஒரு 6 ஜாப்ஸ் இருக்குது, அது வந்து 2 மிஷின் வழியாக போகுது. ஒன்று A and B, எந்த ஆர்டரில் போகுது A to B தான் போகுது, அதான் இங்கே AB கொடுத்துருக்கு. A to Bன்னு கொடுத்துருக்கலாம், இப்படி கொடுக்கலாம் A to Bன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து A to B இப்படின்னு கொடுக்கலாம், வெறும் AB கூட கொடுக்கலாம். ரைட்டா, ஸோ அப்போ we have to consider the first machine and then second machine.
ஏன்னா ஆர்டர் வந்து ஏ கொடுத்து பிஏ கொடுத்தா பி ஃபர்ஸ்ட் வரணும் ஏ செகண்ட் வரும் ரைட்டா. ஸோ யூ ஆர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மைன் த சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் வந்துச்சு as a line balancing for performing the jobs that would minimize the total elapsed time. Right? What is the time value? Right? So first thing we have to sequence the job based on the given order. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீஸ்ட் லாக் ரூல், எஸ்பிடி ரூல், எல்பிடி ரூல், ஏஎல்டிடி ரூல், எஃப்சிஎஃப்எஸ் ரூல் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அதெல்லாம் கொடுக்கல. இங்கே வந்து ஜாப் அண்ட் மிஷின் ஹவர்ஸ் கொடுத்துருக்கு. ஏ மிஷினில் எவ்வளோ ஹவர்ஸ், பி மிஷின் எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி we have to form the sequence. அந்த சீக்வன்ஸுக்கு டைமிங் எது உங்களுக்கு வந்து எலாப்ஸ் டைம், மேக்ஸிமம் டைம் என்னன்னு கேட்டிருக்கு, மினிமைஸ் டோட்டல் டைம் என்னன்னு கேட்டிருக்கு ரைட்டா. ஸோ டோட்டல் எலாப்ஸ் டைம் கேட்டிருக்கு, டோட்டல் டைம் கேட்டிருக்கு ரைட்டா. ஸோ இப்போ சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே வந்து எல்எஸ் ரூலோ, எஸ்பிடி ரூலோ, எல்பிடி ரூலோ, இல்லை எஃப்சிஎஃப்எஸ்ஓ இல்லை இடிடி யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏ ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கு, 2 மிஷின் இன்வால்வ் இருக்கு. அதோட ஆர்டர் வந்து A to B. எஸ் சார். ரைட்டா. இதுக்கு புரியுதாப்பா சொல்றது? இது வரைக்கும் புரியுதாப்பா? ரைட், ஓகே. ஸோ இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சீக்வன்ஸை ஃபைனலைஸ் பண்ணுவோம். எந்த ஜாப் சீக்வன்ஸ் ஏ டு நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து A to B ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மிஷின் இது டோட்டலாக கன்சிடர் பண்ணுவோம். டோட்டல் மிஷின் ஹவர்ஸ், லோயஸ்ட் மிஷின் என்ன, லோயஸ்ட் ஹவர்ஸ் என்னது 1. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் நமக்கு. ஆஸ் பர் த ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் வந்து லோயஸ்ட் வந்து என்னது 1. ஆனால் எந்த மிஷின், பியோட மிஷின். அப்போ அடுத்த லோயஸ்ட் என்னது 2. இது எந்த மிஷின், ஏ. அப்போ இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஏ வரணும், அடுத்து தான் பி. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த அந்த வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து பி. அது எந்த மிஷின் வந்து ஜாப் 6 ரைட்டா. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏ தான் வரணும். மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 தான். ஆனால் அது பி இருக்கிறனால நம்ம வந்து கடைசி எடுத்துருக்கோம். தென் செகண்ட் லோயஸ்ட் வந்து 2 வந்து இதில் இருக்குது, ஏ இருக்குது. அப்போ இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போடலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்டர் வந்து A to B தான். ஸோ அப்போ 2ல் வந்து என்னது 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து 3. தென் நெக்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ 2க்கு அடுத்து 4 3. ஆனால் இது வந்து என்னது B. அப்போ முன்னாடி எடுத்துக்கோங்க, இது வந்து எந்த ஜாப், ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப்பை நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். ஏன்னா அது B. நமக்கு ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஏ தான் வரும், அடுத்து லோயஸ்ட் 4. ஆனால் இது ஏல தான் இருக்குது. ஸோ அதோட ஜாப் வந்து 2. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 2. ஃபஸ்ட்டு 3 தான் முடிக்கணும், ஏன்னா இதுதான் ஏ. அடுத்து லோயஸ்ட்டு ஏ தான், அதுக்கடுத்து நம்ம பிக்குள்ளே போவோம். தென் நெக்ஸ்ட் லோயஸ்ட் வந்து என்னது 5, 4க்கு அடுத்து 5, அதுவும் ஏ தான். ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இங்கே ஜாப் 4. மீது என்ன ஜாப் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. 5 இங்கே எழுதிக்கலாம். So this is the sequence we have to perform we have to find the total elapsed time for this job in order A. புரியுதுங்க சார். புரியுது சார். புரியுதாப்பா? கன்ஃபியூஸ் ஆகல, புரியுதுல சொல்றது? ஏன் இந்த வந்து கடைசி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏவா எழுதிட்டு வந்து கடைசி பி எழுதலாம். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 சைமல்டேனியஸாக எழுதிருக்கேன். எது லோயஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அது பியில் இருக்கிறனால தான் கடைசி எழுதி போட்டிருக்கேன். அதான் இங்கே 6 போட்டிருக்கேன். அடுத்த லோயஸ்ட் வந்து 2, அது வந்து ஏல தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு ஆர்டர் வந்து நம்ம கொடுத்து காட்டுற A to B, அதான் ஏ வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். அடுத்து லோயஸ்ட் வந்து 3, அது பியில் இருக்கலாம், இங்கே போட்டிருக்கேன். அடுத்து 4, அது 2 இங்கே போட்டிருக்கேன். அடுத்து 3 5, அதுவும் இங்கே. 4th ஜாப் அதுவும் இங்கே தான் இருக்குது. தென் ரிமைனிங் 1 தான், ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது, அந்த பிளேஸ் இங்கே போட்டாச்சு. ஆனால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 5க்கு வந்து 6 இதாக இருக்குது, பியில் வருது. ஸோ அது சாரி 2 4 இருக்கோ, இங்கே ஒரு 4 இருக்குது, 2 4 இருக்குது. சொல்ல மாட்டேன், 2 4 இருக்குது ரைட்டா. என்ன 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ நம்ம எதை எடுக்கணும், ஃபர்ஸ்ட் இதை தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஏ தான் மெயின், அதான் இங்கே இருக்கு. அது எந்த ஜாப்பு 2 ரைட்டா. ஸோ இந்த ஆர்டர் தான் job sequence. That's like 3 2 4 5 1 புரியுது சார். ஏடா இது எந்த ஆர்டர், புரியுது A to B. ஏடா இது புரியுதாப்பா? ரைட். ஸோ இப்போ நம்ம டோட்டல் எலாப்ஸ் டைம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். எப்படி டோட்டல் எலாப்ஸ் டைம் கால்குலேட் பண்ணுவோம்? எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து ஒரு ஜாப் 6 ஜாப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஏக்கு முடிஞ்சுதான் பிக்கு போகுது.
A to B. ஃபர்ஸ்ட் A முடிஞ்சா B போகுது. அப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் டைம் இன் A அண்ட் எண்டிங் டைம் இன் A. ஆஃப்டர் எண்ட் டைம் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் B அண்ட் எண்ட் டைம் ஆஃப் B. ஏன்னா A முடிச்சு Bக்கு போகுது. அப்போ ஏல ஒரு ஜாப் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் 3 வந்து ஏக்குள்ளே போகுது, எப்போ என்ட்ரு ஆகுது, எப்போ வெளில வருது, அந்த வெளில வந்து பின்னாடி தான் Bக்குள்ளே போக முடியும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஏக்கு வந்து இன் அவுட், இங்கே அவுட் ஏ அவுட்டர் பண்ணால் தான் பிக்கு போகும், பிக்கு இன் ஆகும், பிக்கு அவுட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் நாங்கள் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் 3 2 4 5 1 6. இங்கே எல்பிடி ரூலோ எல்எஸ் ரூலோ இடிடியோ எஃப்சிஎஃப்எஸ்ஓ எதுவுமே இல்லை. சாரி, எதுவுமே இல்லை. ரைட்டா, அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டரில் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ரைட்டா, இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க. இனிஷியலாக வந்து 0. ரைட்டா, 3 ஜாப் 3க்கு ஹவர்ஸ் என்ன கொடுத்துருக்கு? ஜாப் 3க்கு என்ன ஹவர்ஸ் கொடுக்கு? இதில் எதில் நம்ம பார்க்கணும்? அங்கே எதில் நம்ம பார்க்கணும்? மிஷின் ஏ. மிஷின் ஏல ஜாப் 3க்கு என்ன ஹவர்ஸு? மிஷின் 3ல ஏக்கு வந்து 2 ஹவர்ஸ். ஸோ அப்போ 0 ஹவரில் ஸ்டார்ட் ஆகுது, 2 ஹவரில் முடியுது. இங்கே 2 முடிஞ்சுதான் இங்கே ஆரம்பிக்குது, அதான் 2 முடியும், இன் டைம் 2. ரைட்டா, அதே 3 ஜாப் 3ல பி வந்து எத்தனை ஆகுது? 6. டோட்டலாக 2 + 6 8 ஹவர்ஸில் முடியுது. அதாவது 0ல் ஆரம்பிக்குது, 2 ஹவர்ஸ் ஏல முடியுது, அடுத்த 2 ஹவர்ஸ் தான் பியில் ஆரம்பிக்குது. இங்கே பிக்கு 6 ஹவர்ஸ், அப்போ 6 + 2 8 ஹவர்ஸில் முடியுது. ரைட்டா, அடுத்த செகண்ட் ஜாப். இது புரியுதா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஜாப். ஸோ ஒன்ஸ் ஏ வெளில போச்சுன்னா திரும்பி அடுத்த ஏக்குள்ள புதுசு வந்துடும். எப்போ வெளில போகுது? செகண்டில் போகுது, அந்த செகண்ட் தான் இங்கே வரும். ஏன்னா செகண்டுக்கு போய் பிக்கு போயிடும். ரைட்டா, ஸோ அப்போ இங்கே என்ன அவுட் ஆகுதோ அதான் இங்கே செகண்ட் அடுத்த ஜாப்புக்கோட இன். இந்த டயத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து 2 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஜாப் 2 ஹவர்ஸ் தான் ஸ்டார்ட், ரெண்டாவது அது வெளில பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா, அதே மாதிரி ஜாப் 2க்கு வந்து மிஷின் ஏக்கு எவ்வளோ ஹவர்ஸ்? ஜாப் 2க்கு மிஷின் வந்து 4 ஹவர்ஸ், பிக்கு வந்து 8 ஹவர்ஸ். ஓகே, 4 ஹவர்ஸ். அப்போ 2 + 4 6, 6ல் முடியும். புரியுதா? ரைட், இப்போ பியோட இன் பி 6, இதோட 6ல் தான் இங்கே என்ன ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஜாப் 8 தான் முடியுது. அப்போ இது முடிஞ்ச பின்னாடி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அப்போ 8 முடிஞ்சு இந்த ஜாப் எப்போ உள்ளே வரும்? இதோட ஃபர்ஸ்ட் ஜாப் முடிஞ்ச பின்னாடி தான் எத்தனை மணிக்கு முடியுது? 8 ஹவர்ஸ்ல முடியுது. அதுக்கடுத்து இது ஸ்டார்ட் ஆகும். அதோட தேர்ட் ஜாப்போட செகண்ட் ஜாப்போட பி ஹவர்ஸ் வந்து எவ்வளவு? 8. அப்போ 8 + 8 16 ஹவர்ஸ்ல முடியுது. புரியுது சார், கிளியரா இருக்கு சார். புரியுதா? ரைட். ஸோ கேர்ள் சைடில் புரியுதாப்பா? ரைட். ஸோ அப்போ ஓகே, குட். ரைட், அடுத்து ஃபோர்த் ஜாப் எடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ எடுப்போம். ஏ எங்கே முடியுது? 6ல் முடியுது, அந்த 6 தான் இங்கே வரும். ரைட்டா, அதுக்கடுத்து ஃபோர்த் ஜாப் 4ஓட ஹவர்ஸ் எவ்வளவு? 5. அப்போ 6 + 5 11ல் முடியும். 11 தான் இங்கே ஆரம்பிக்கணும். ஆனால் செகண்ட் ஜாப் எப்போ முடியுது? பியில். பி இது முடிச்சா அடுத்து பி ஆரம்பிக்கும், 16ல் முடியுது. அப்போ இதுதான் 16 தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கே வந்து அதே ஜாப் 4ல் வந்து அதோட 6. ஸோ 16 + 6 22ல் முடியும். ரைட்டா, அதே மாதிரி ஜாப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் ஆரம்பிக்கும். இதோட ஜாப் ஹவர்ஸ் 9 நினைக்கிறேன். அப்போ ஜாப் 5க்கு ஏ வந்து 9, பி வந்து 4. அப்போ 11 + 9 20ல் முடியும். இங்கே 20ல் ஆரம்பிக்கணும், ஆனால் பி எங்கே முடியுது? 22 தான் முடியுது. ஸோ அது முடிஞ்ச பிறகு இந்த உள்ள என்ட்ராகும் A to B வரப்போ. ரைட்டா, ஸோ அப்போ 22ல் ஆரம்பிச்சு அதோட ஹவர்ஸ் வந்து 4. 22 + 4 26. தென் ஜாப் 1 வரப்போ இது 20 + 7 27ல் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே 26ல் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே 27 தான் ஃபர்ஸ்ட் அந்த ஜாப் வந்து ஏலே முடியுது. அப்போ 1 ஹவர் ஆக்சுவலாக வெயிட்டிங் டைம் போடுறப்ப இங்கே 1 ஹவர் வெயிட்டிங் டைம் வரும் பிக்கு. அங்கே வெயிட்டிங் டைம் ஐடியல் டைம் வெயிட்டிங் டைம்னு நான் போடலை. அப்படி போட்டால் நமக்கு வந்து பிக்கு வந்து வெயிட்டிங் டைம் வரும் 1 ஹவர். ஸோ 27ல் முடியுது, எனக்கு 26ல் முடிஞ்சிருச்சு. அப்போ இது வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகும். 27 + 3 30.
இந்த ஹவர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இதில் 6க்கு இங்கே 27ல் முடியுது, ப்ளஸ் 8 35 ரைட்டா. இங்கே 30லேயே முடிஞ்சிருச்சு, ஆனால் 35 இங்கே முடியுது. அப்போ 35ல் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இங்கே 36 இருந்துச்சுன்னா இது 36 தான் இங்கே வரும். ஸோ 36 ப்ளஸ் 1 hour வந்து 36 ரைட்டா. ஸோ அப்போ திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் த டோட்டல் ஆஃப் டைம். டோட்டலாக மொத்தம் 6 ஜாப். இந்த 6 ஜாப் எந்த டயத்தில் முடியுது? 36 ஹவர்ஸ். டோட்டல் எல்லாத்துக்கும் டைம் வந்து ஃப்ரம் A to B இந்த ஆர்டரில் வந்து அந்த ஜாப் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா டோட்டல் மிஷின் ஹவர்ஸ் வந்து 36 hours. ஓகே சார். இதான் இந்த ஆன்சர் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம். இந்த இங்கே வந்து இந்த ஆன்சர் கொடுங்க. புரியுதாப்பா? ஓகே சார். 2 நாள் சார் 2 days. ரைட். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க ரைட். அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் தனியாக ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஒரு நாள் போகும்போது 2 நாள் வேணுமா? இன்னைக்கு நடத்துறது ஓகே 2 days எடுத்துக்கோங்க. 2 days எடுத்து நீங்கள் ஓகே 2 days எடுத்துக்கோங்க. 2 days எடுத்து நீங்கள் ஏதாவது உங்கள் புக்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் ரைட்டா. நான் இது உங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்க வேணாம், ஆல்ரெடி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நம்ம போதும், நம்ம அடுத்த கிளாஸ் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் இருக்க நம்ம இது வரைக்கும் முடிச்ச டாப்பிக்கோட ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க ரைட்டா. அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ரைட். தேங்க்யூ.